கோவையில் தங்கியிருந்து அண்ணாமலையை தோற்கடிப்போம் என நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் பாஜக நிர்வாகி சூர்யா சிவாவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். வருகிற தேர்தலில் திமுகவை தான் எதிர்ப்போம் என சாட்டை துரைமுருகன் பேசும் ஆடியோவை பாஜக நிர்வாகி சூர்யா சிவா பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த சாட்டை துரைமுருகன் திமுக முதல் எதிரி என்றாலும் அண்ணாமலை போன்றவர்கள் தமிழக அரசியலுக்கு பேராபத்து என விமர்சித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஒருவருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்த இவர் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களின் பணம் 4 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ராஜாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக கூறி அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிவு செய்த நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இதன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் ராஜா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நிலையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.